என்னடா இது பார்த்ததும் பொரி உருண்டை தானே நினச்சிட்டிங்க. பொரி உருண்டை கிடையாதுங்க, இது அவல் லட்டுங்க. சிகப்பரிசியில் செஞ்சது தாங்க. சிகப்பரிசி அவல் வந்து நான் கடையில் வாங்கிட்டு வந்தேன். இதை வந்து தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேங்க. லைட்டாக தான் ஊற வைக்கணும், இல்லைன்னா கொல கொலன்னு போயிடும். அதுக்கப்புறம் அதில் வாழைப்பழம், துருவின தேங்காய், குழந்தைங்களுக்கு இதை நான் கொடுக்கறதுனால இதில் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு நான் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கையில் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க. அது அப்போ தான் இந்த வாழைப்பழம் இதாகும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து குட்டி குட்டி அது மாதிரி லட்டாட்டம் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள். இதுக்கு நீங்கள் தேவைப்பட்டதில் நெய்யும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்ல மணமாக இருக்கும் இந்த லட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லட்டை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையன் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது வேணான்னு சொன்னான். சும்மா லைட்டாக ஒரு வாய் நான் வந்து வாயை பிடிச்சி ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் துப்பிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து ஊட்டும் போது நல்லா சாப்பிட்டாங்க.